சார் எனக்கு வர ஆத்திரம் எனக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்கிறான் பாருங்க, என் கண்ணில் கண்டி அவன் மாட்டினான்னு வச்சுக்க அக்கா எல்லாம் அவன் பண்ண கர்மம் சார். இது இப்படி திரும்புங்க, அப்படி திரும்புங்க, அப்படி வாருங்க, இப்படி பாருங்க, என்ன சார் இது எல்லாம் நம்ம தலையெழுத்து சார். ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள் கொஞ்சம் மரியாதை பேசும், ஏன்னா மரியாதை இல்லாமல் பேசிட்டோம். ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வாரிசு தளபதி ஆட்சியில் இது சரியா போய் சேர மாட்டேங்குது தான் நினைக்கிறேன் சார். டீ குடிக்கிறாங்க, டீ உள்ள போதா இந்த சிப்பாவதா என்னன்னு தெரியல, அதையெல்லாம் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எது விளம்பரம் தானே இது. நம்ம முதல்ல நான் கூட உண்மையில ஒரு 10 ஆண்டுகள் பல இடங்களில் சொல்லியிருப்பேன் சார், கருணாநிதி நிம்மதியாக செத்துருப்பார். நிச்சயமாக கருணாநிதி அவர்கள் நிம்மதியாக செத்துருக்கவே மாட்டார் சார். ஏன்னா ஒரு சர்க்கரை நாட்கள் உட்காந்து இது நம்ம முதல்வர் நாட்களே நம்ம உட்காந்தது திருப்பி கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா, போவோமா 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 அப்படி அந்த நெஞ்சு துடிச்சினே இருந்திருக்கும். அவரை கொளுத்தியிருந்தால் அது வெந்திருக்காது, ஏதோ புதைச்சிட்டாங்க. அப்படி அந்த பதவிக்காக ஏங்கனான்னு சொல்லலாம், சொல்லுவாங்கள்ல தின்னரிசி விடாதுன்னு. அந்த மாதிரி அது உட்காந்து அந்த அந்த பவர் இருக்குல்ல. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சார் மிரட்டல் இருக்குது சொல்லுங்கள்.